வீட்டு வேலை செய்ய எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஆனா, நான் ரொம்ப லேசி அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு தாங்க இந்த வீடியோ. காலையில 5 மணிக்கு எழுந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி, லஞ்ச் ரெடி பண்ணி, பசங்கள எழுப்பி அவங்களையும் குளிக்க வச்சு, ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு வச்சுட்டு, ஆஃபீஸ் போறவங்களுக்கும் தேவையானது எல்லாத்தையுமே செஞ்சு குடுத்து, அவங்களையும் அனுப்பிச்சு வைப்பேங்க. காலையில எந்திரிச்சு இவ்ளோ வேலை செய்ற நீங்க எப்படிங்க லேசியா இருக்க முடியும்? வீட்ல ஏதாவது பிரச்சனை, ஸ்ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி சமயத்துல நீங்க கொஞ்சம் டல் ஆகலாம். இத நீங்க சோம்பேறித்தனம்னு நீங்க எடுத்துக்கவே கூடாது. காலையில அவங்க போற வரைக்கும் ஏதோ கொஞ்சம் வேலைய செஞ்சுடுறேன். அதுக்கப்புறமா பாத்திரம் தேய்க்கிறது, துணி துவைக்கிறது இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் என்னால செய்யவே முடியறதில்ல. அப்படின்னு கண்டிப்பா நீங்க நினைப்பீங்க. இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நிச்சயமா உங்களுக்குள்ள ஒரு சேஞ்சஸ் வரும். அப்படி ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா, நாளையிலிருந்து நீங்க எப்படியெல்லாம் ஆக்டிவா இருக்க போறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. சோம்பேறித்தனமா இருக்கிறதுனால என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குன்னு ஃபர்ஸ்ட்டு நான் சொல்றேன். வீட்ல எல்லாத்தையும் போட்டது போட்டபடி அப்படியே வச்சுட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க. அதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே கோவமும் வரும், எரிச்சலும் வரும். நம்ம மைண்டு ஃப்ரெஷ்ஷாவே இருக்காது. எங்கேயாச்சும் படுத்துட்டு கொஞ்ச நேரம் தூங்கலாமா அப்படின்னு தான் நமக்கு நினைக்க தோணும். அப்படியே நம்ம படுத்தாலும், மறுபடியும் எந்திரிச்சா, இவ்ளோ வேலைகள் செய்யணுமே அப்படின்னு நினைக்கும்போதே, நமக்கு அந்த சோம்பல் தானாவே வர ஆரம்பிச்சுரும். அதுக்கப்புறம் எப்படிங்க வீட்டு வேலை செய்ய முடியும்? 2வதா பார்த்தீங்கன்னா, நம்ம பசங்க. நாம எப்படி இருக்கிறோமோ, அதே மாதிரி தான் நம்ம பசங்களையும் நம்மள பார்த்து வளரும். அவங்களுக்கே தோண ஆரம்பிச்சிடும். ஓ! வீடுன்னா இப்படிதான் இருக்கும் போல. வீடு எப்படி சுத்தமா வச்சுக்கணும், எடுத்த பொருள் எடுத்த இடத்துல எப்படி வைக்கணும், அப்படிங்கிற விஷயமே அவங்களுக்கு தெரியாம போயிடும். நாம எப்படி அவங்க கண்ணு முன்னாடி வீட்டு வேலைகள் எல்லாம் செஞ்சு சுத்தமா வச்சுக்கிறோமோ, அதே மாதிரி தான் நம்ம பசங்களும் அத பார்த்து கத்துப்பாங்க. மேரேஜ் ஆன புதுசுல எனக்குமே எந்த வேலைகளுமே தெரியாதுங்க. எந்த வேலை எப்படி செய்யணும், எப்படி வீட சுத்தமா வச்சுக்கணும் அப்படிங்கிறதே எனக்கு தெரியாது. என்னோட வெசல் வாஷிங் வீடியோல நான் சொல்லியிருப்பேன். எங்க ஹவுஸ் ஓனர் வீட்டு வேலைக்காரம்மா கிட்ட சொல்லுவாங்க, "இது என்ன பாத்திரம் இப்படி தேய்ச்சிருக்க, சரியா தேய்ச்சு போடு" அப்படின்னு. அத பார்த்து தான் பாத்திரம் தேய்க்கிறதுல கூட இவ்ளோ விஷயம் இருக்கான்னு நான் கத்துக்கிட்டேன்னு. அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் வீடுகளுக்கும் போம்போதும் சரி, அவங்கெல்லாம் வீடு சுத்தமா வச்சிருக்கிறத பார்த்து, நாமளும் ஏன் இந்த மாதிரி சுத்தமா வச்சுக்க கூடாது அப்படிங்கிறத நான் பார்த்து கத்துக்கிட்டேன். அப்ப இருந்து தாங்க நானும் என்ன கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கிட்டேன். அதுக்காக எங்களுக்கெல்லாம் சோம்பலே வராதுன்னு நீங்க நினைச்சிராதீங்க. வீட்ல ஏதாவது பிரச்சனைனாலும் அப்படியே டல் ஆயிடுவேன். எந்த வேலையும் செய்யாம அப்படியே போட்டது போட்ட வாக்குல விட்டுட்டு நானும் படுத்துருவேன். ஒரு 2 மணி நேரம் தான். அதுக்கப்புறம் என்னால பெட்ல படுக்கவே முடியாது. அரை நாளுன்னாலும் சரி, ஒரு நாளுன்னாலும் சரி, நம்ப வேலை நமக்குன்னு தான் அப்படியே இருக்கும். யாரும் நமக்காக செய்ய போறதில்ல. ஒரு நாள் வேலை செய்யாம விட்டுட்டாலும், அந்த வேலை டபுள் ஆகுமே தவிர நமக்கு குறைய போறதில்ல. அதனால அப்படியே என் மைண்ட மாத்திக்கிட்டு நான் எந்திரிச்சு நான் வேலைய செய்ய ஆரம்பிச்சுருவேன். எந்த வேலையுமே நம்மளால முடியாதுன்னு எதுவுமே இல்லைங்க. நம்ம நெனச்சா எத வேணா செய்ய முடியும். நாமளும் சுறுசுறுப்பா இருந்துகிட்டு, நம்ம பிள்ளைங்களுக்கும் ஒரு சில வீட்டு வேலைகள சொல்லிக் குடுத்தோம்ன்னா, அவங்களும் நிச்சயமா இந்த மாதிரி வேலைகள் எல்லாமே கத்துப்பாங்க. உடம்புக்கு முடியாத சமயத்துல நிச்சயமா அவங்களும் நமக்கு ஒரு சில வேலைகள செஞ்சு தருவாங்க. இதையெல்லாம் நம்ம சொல்லிக் குடுக்காம விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்குள்ள அந்த மனிதாபிமானம், அம்மா படுத்துருக்காங்க, நம்ம ஏதாவது அவங்களுக்கு செஞ்சு தரணும் அப்படிங்கிற எண்ணமே அவங்களுக்கு வராம போயிடும். என்னால காலையில எந்திரிச்சு சுறுசுறுப்பா வேலை செய்ய முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க, முடிஞ்ச அளவுக்கு நைட்ல நேரத்தோட தூங்க பழகுங்க. காலையிலயும் அதே மாதிரி 5 மணிக்கு எந்திரிச்சு பழகுங்க. நீங்க எந்த அளவுக்கு லேட்டா எந்திரிக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு சோம்பேறித்தனம் இருக்கும். காலையில சீக்கிரமா எந்திரிக்கும்போது, உங்க மனசும், உங்க உடம்புமே ரொம்ப சுறுசுறுப்பாவே இருக்கும். எல்லாரும் கிளம்பி போன பிறகு, முடிஞ்ச அளவுக்கு உங்கள ரிலாக்ஸ் பண்ற ஏதாவது ஒரு விஷயங்கள செய்யுங்க. உங்களுக்கு ஃபோன் பார்க்கிறதா இருந்தாலும் சரி, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீங்க பேசுறதா இருந்தாலும் சரி, ஏதாவது உங்களுக்கு புடிச்ச ஒரு விஷயத்த ஒரு 1 மணி நேரத்துக்கு பண்ணுங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு புடிச்ச மியூசிக் ஏதாவது போட்டுட்டு உங்க வேலைய நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இவ்ளோ நாள் வீட சுத்தமா வச்சுக்காத நீங்க, ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு ஒரு இடத்த சுத்தம் பண்ணி பாருங்க. அத செஞ்சு முடிச்ச பிறகு, அந்த இடத்த பார்க்கும்போதே நமக்கு ஏதோ அச்சீவ்மென்ட் பண்ண மாதிரி நமக்கு தோணும். உங்களுக்கு இந்த வேலையெல்லாம் பழகுற வரைக்கும், ஒவ்வொரு வேலையா லிஸ்ட் போட்டு வச்சுக்கோங்க. இன்னைக்கு ஃப்ரிட்ஜ் கிளீன் பண்ணணும், நாளைக்கு கிச்சன் கிளீன் பண்ணணும் அப்படிங்கிறத,
எழுதி லிஸ்ட் போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கேத்த மாரி இன்னைக்கு இந்த வேலைய நான் செஞ்சே ஆகணும் அப்படிங்கிறதுல ஸ்ட்ராங்காவும் இருங்க. அப்படியும் உங்களால செய்ய முடியலையா, உங்களுக்கு பிடிச்ச யூடியூபர்ஸ் யாராவது வீடு நல்லா சுத்தமா வச்சுக்கிறவங்களா இருந்தா, அவங்க எப்படியெல்லாம் வீட்ட கிளீன் பண்றாங்களோ, அதே மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்க. 1 மாசத்துக்கு இந்த மாதிரி கிளீனிங் வேலையெல்லாம் செஞ்சு முடிச்ச பிறகு, உங்க வீட்ட நீங்க பார்க்கும்போதே உங்களுக்கு அந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கும். உங்க வீட்ல இருக்கிறவங்களுக்கு உங்களுக்குள்ள இந்த சேஞ்சஸ் வந்திருக்கிறத பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. ஒரு சேஞ்சுக்கு நான் சொல்ற மாரி செஞ்சு தான் பாருங்களேன். எந்த வேலையிலுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருந்தோம்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு நம்ம செல்ஃப் கேரும் பண்ணிக்க மாட்டோம். அதே மாதிரி நம்ம ஹெல்த்தையும் பார்த்துக்க மாட்டோம். முதல்ல உங்கள லைக் பண்ணுங்க. உங்களுக்கு என்னென்ன அடிப்படையா தேவைப்படுற செல்ஃப் கேர் விஷயங்கள் எல்லாம் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஒவ்வொன்னா பண்ண ஆரம்பிக்கும்போதே நமக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா சோம்பேறித்தனம் போயி சுறுசுறுப்பு வர ஆரம்பிச்சுரும். வாரத்துல 1 நாள் உங்களுக்கு புடிச்ச விஷயங்கள பண்ணுங்க. இல்ல புடிச்ச இடத்துக்கு போயிட்டு வாங்க. இல்ல ஃப்ரீயா இருக்கிற டைம்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு எங்கேயாச்சும் போய் கொஞ்ச நேரம் பேசிட்டும் வாங்க. நான் என் மைண்ட சேஞ்ச் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட்டு நான் ஷாப்பிங் மாலுக்கு தாங்க போவேன். எனக்கு புடிச்ச விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஷாப்பிங் தான். நான் வாங்குறேனோ இல்லையோ, ஆனா வெளிய போயி அங்க எனக்கு புடிச்ச ட்ரெஸ் எல்லாமே போட்டு பார்ப்பேன். அதுல ஏதாவது என் பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி இருந்துச்சா, அதுல ஒரு ட்ரெஸ்ஸும் வாங்கிட்டு வந்துருவேன். இப்படி பண்றதுனால எனக்கு புடிச்ச விஷயம் ஏதோ ஒண்ணு பண்ணேங்கிற திருப்தியும் எனக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாம, என்னோட மைண்டுமே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். வீட்டு வேலைகள் எல்லாத்தையுமே நாமளே இழுத்து போட்டுக்கிட்டு செய்யணுன்ற அவசியம் இல்ல. லீவு நாள் வந்துச்சுன்னா, நம்ம பசங்களுக்கும் சரி, ஒவ்வொரு வேலைகள செய்ய பழக்கம் பண்ணி விடுங்க. இப்ப என் வீட்ல பார்த்தீங்கன்னா, சாட்டர்டே, சண்டேஸ்ல என் பையன் தான் எனக்கு வீடு மாப் பண்ணுவான். என் பொண்ணு எத்தன மணிக்கு எந்திரிச்சாலும் சரி, கழுவி வச்ச பாத்திரத்த அவ தான் எடுத்து வைக்கணும். வீட்டுக்கு ஃப்ரண்ட்ல இருக்கிற பால்கனியும் சரி, பேக் சைட்ல இருக்கிற யூட்டிலிட்டியும் சரி, அவ தான் மாப் பண்ணணும். வாஷிங் மிஷின்ல துணிய போட்டு, அது ஆன பிறகு அவ தான் காய போடணும். லீவு நாளானா அவ செய்யறதுக்காக பிரிச்சு குடுத்துருக்கிற வேல தான் இதெல்லாமே. அவ எத்தன மணிக்கு எந்திரிச்சாலும் சரி, ஆட்டோமேட்டிக்கா அவ வேலைய செஞ்சுட்டு உட்காந்துருவா. நான் சொல்லணுங்கிற அவசியமே இருக்கிறதில்ல. இப்படி நம்ம வேலை செய்ய கத்துக் குடுக்கறதுனால, அவங்களுக்கும் ஒரு சில பொறுப்புகள் வரும். என்னோட ஹோம் டூர் வீடியோல நான் சொல்லியிருப்பேன். எனக்கு வந்து கடவுள் நம்பிக்கை இருக்கு. ஆனா மூட நம்பிக்கை இல்லன்ட்டுன்னு. ஆனா இந்த ஒரு விஷயத்துல எனக்கு ரொம்பவே நம்பிக்கை இருக்கு. நீங்க வீடு எந்த அளவுக்கு சுத்தமா வச்சுக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு நம்ம வீட்ல மகாலட்சுமி தங்கும். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வீடுகள்ல சரி, நெறைய பேர் வீடுகள்ல வீடு சுத்தமா வச்சுப்பாங்க. வீட்ல ஏதாவது பண பிரச்சனைன்னா சொல்லி ஒரு 4 நாள் வருத்தப்படுவாங்க. அடுத்த 5வது நாள் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு எந்த வழியிலயாச்சும் பணம் வந்து அந்த ப்ராப்ளமே சால்வ் ஆயிடும். நீங்க நெனச்சு பாருங்க, ஒரு அசுத்தமான இடத்துல நம்ம கால வைப்போமா? இல்ல அந்த இடத்துக்கு போகுமான்னு? ஒரு மந்தமா, சுறுசுறுப்பே இல்லாம, எந்த நேரமும் படுத்துக்கிட்டு சோம்பேறித்தனமா இருக்கிற ஒரு வீட்ல, எப்படிங்க மகாலட்சுமி உள்ள வருவா? நம்ம வீட்ல தங்குவா? இந்த விஷயத்த நான் இவ்ளோ ஸ்ட்ராங்கா பேசுறதுக்கான ரீசன், இத நான் அனுபவபூர்வமா நெறைய வீடுகள்ல நான் பார்த்துருக்கேன். அத நான் உணர்ந்தும் இருக்கேன். இன்னொரு விஷயமும் நான் சொல்லணும்னு நெனைக்கிறேன். எவ்வளவோ காசு செலவு பண்ணி வீட்ட பார்த்து பார்த்து கட்டுவோம். அதே மாதிரி வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளுமே பார்த்து பார்த்து வாங்கியும் போடுவோம். இது எதையுமே நம்ம பராமரிக்காம விட்டுட்டா, நம்ம கண்ணு முன்னாடியே ஒவ்வொரு பொருளும் அழிஞ்சு வீணா போயிடுங்க. அப்படி என்னங்க நமக்கு வீட்ல வேலை இருந்துற போது? பாத்திரம் கழுவுறது, வீடு கிளீன் பண்றது, சமைக்கிறது, இத தவிர நமக்கு எக்ஸ்ட்ரா எந்த வேலைகளும் வீட்ல இருக்க போறதில்ல. இதே வேலைகள தான் ரொட்டீனா நம்ம திரும்ப திரும்ப வீட்ல செய்ய போறோம். வீட்ல இருக்கிற ஜென்ஸு வேலைக்கு போயி எப்படி அவங்க கடமைகள பொறுப்பா செய்யறாங்களோ, அதே மாதிரி வீட்ல இருக்கிற வேலைகளும் செஞ்சு, அவங்களுக்கு சப்போர்ட்டா சில விஷயத்திலேயே நாம இருக்கணுங்க. இப்ப நீங்க இந்த வீடியோ பார்க்கும்போது, நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டே இவ்ளோ வேலைகள் செய்யறேன். இந்த வேலைகள் எல்லாமே வீட்ல இருக்கிறவங்க எல்லாரும் கிளம்பி போன பிறகு நான் செஞ்ச வேலைகள். இந்த வேலைகள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா, கன்டினியூஸா ஒரே டைம்ல நான் செய்யல. ஒரு 1/2 மணி நேரமோ, 3/4 மணி நேரமோ நான் வேலை செய்வேன். அதுக்கப்புறம் என் மைண்ட் ஃப்ரெஷ் ஆகுற மாதிரி ஒரு டீ போட்டு குடிக்கிறது, இல்ல என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறது, இல்ல என்னோட யூடியூப் சேனல்ல கமெண்ட் பண்றவங்களுக்கு ரிப்ளை பண்றது.
இல்ல YouTubeல ஏதாவது வீடியோ பார்க்கறது. ஒவ்வொரு வேலைக்கும் இடையில இப்படி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு தாங்க நான் அடுத்த வேலையே செய்வேன். எந்த வேலையும் நம்மள ஒரேடியா செய்யின்னு யாரும் சொல்லப் போறதில்ல. அப்படி செய்யணுங்கிற அவசியமும் நமக்கு இருக்க போறதில்ல. ஒரு வீடுன்னு எடுத்துக்கிட்டா எவ்வளோ வேலைகள் இருக்கு. இந்த வேலைகள் எல்லாம் ஒவ்வொன்னா செஞ்சு பாருங்க. இவ்ளோ வேலைகள் விட்டுட்டா நம்ம இவ்ளோ நாள் சும்மா உட்கார்ந்திருந்தோம் அப்படின்னு உங்களுக்கே தோண ஆரம்பிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு மோட்டிவேஷனலா இருந்துச்சுன்னா, நாளையில இருந்து உங்க வீட்ல ஒவ்வொரு வேலையா கிச்சன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. கிச்சன்ல அதிகப்படியான பாத்திரம் இருந்துச்சுன்னா, எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு மினிமலான பாத்திரத்த வச்சுக்கோங்க. தேவையில்லாத பேப்பர், பேகு இதெல்லாம் இருந்தா தூக்கி போடுங்க. வீட்ல இருக்கிற பயறு வகைகள் எல்லாத்தையுமே வெயில்ல எடுத்து காய போட்டு பேக் பண்ணி வையுங்க. கிச்சன்ல கரப்பான்பூச்சி அதிகமா இருந்துச்சுன்னா, கரப்பான்பூச்சிக்கு மருந்து ஒட்டி விடுங்க. அப்பப்போ வார்ட்ரோப்ஸ் எல்லாத்தையுமே டீக்ளட்டர் பண்ணுங்க. டைட்டா இருக்கிற ட்ரெஸ்ஸு, பழசான ட்ரெஸ்ஸு இது எல்லாத்தையுமே தனியா பிரிச்சு எடுத்து வச்சு, ஆசிரமத்துக்கு எங்கேயாச்சும் டொனேட் பண்ணுங்க. வாரத்துல ஒரு நாள் தேவையான காய்கறிகள வாங்கி வச்சு ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வையுங்க. டைம் கிடைக்கிறப்ப கிச்சன்ல நமக்கு என்னென்ன மளிகை சாமான் தேவைப்படுதோ அதெல்லாமே லிஸ்ட் போட்டு எழுதி வையுங்க. கடவுள் மேல அதிகமா நம்பிக்கை இருக்கிறவங்களா இருந்தா வாரத்துல 2, 3 நாள் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. உங்க மனசும் சரி, உடம்பும் சரி சோர்வா இருக்கிற மாரி நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, பக்கத்துல உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா, அவங்க வீட்டுக்கு போய் ஒரு 1/2 மணி நேரம் பேசிட்டு வாங்க. உங்களால முடிஞ்சா கண்டிப்பா ஈவினிங் டைம்லயோ, இல்ல மார்னிங் டைம்லயோ ஒரு வாக்கிங் போயிட்டு வாங்க. வாக்கிங் போறதையும் தனியா போகாம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து போங்க. அப்படி போகும்போது காலையில எந்திரிச்சு என்னென்ன வேலைகள் செஞ்சோம், இதுக்கு மேல என்னென்ன வேலைகள் செய்ய போறோம் அப்படிங்கிறத கண்டிப்பா அவங்க நம்மகிட்ட ஷேர் பண்ணுவாங்க. அப்படி அவங்க ஷேர் பண்றத கேட்கும்போது, நாமளும் ஒரு சில வேலைகள வீட்ல செய்யணுங்கிற எண்ணம் நமக்கும் தோண ஆரம்பிக்கும். இப்ப நான் சொல்ற வேலைகள் எல்லாமே கன்டினியூஸா 1 மாசத்துக்கு செஞ்சு பாருங்க. உங்க வீட்லயும் சரி, உங்களுக்குள்ளயும் சரி ஒரு சேஞ்சஸ் வரத நீங்களே பார்ப்பீங்க. நான் என்னதான் வேலை செஞ்சாலும், என் வீட்ல இருக்கிறவங்க இதெல்லாம் பார்த்துட்டு என்ன பாராட்டவா போறாங்க அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. வீட்ல இருக்கிறவங்க சொல்லலனாலும், வெளியிலேருந்து நம்ம வீட்டுக்கு வர்றவங்க நாம சுத்தமா இருக்கிறத பார்த்து நிச்சயமா பாராட்டுவாங்க. அடுத்தவங்க பாராட்டணுங்கிறதுக்காக நான் வேலை செய்ய சொல்லல. நம்ம வீடு, நம்ம குடும்பம், நம்ம பிள்ளைங்களுக்காக செய்றோம். இப்படி செய்றப்ப அடுத்தவங்க அத பார்த்து நம்மள பாராட்டுறப்போ, அதுல கிடைக்கிற சந்தோஷமே தனிங்க. வீட்ல ஒரு சில வேலைகள் என் பசங்க கிட்ட செய்யின்னு சொல்றப்போ, அவங்களுக்கும் ஒரு சில சமயம் கடுப்பா தான் ஆகும். எடுத்த பொருள எடுத்த இடத்துல வையணும் சொல்றீங்க, அப்பப்ப கிளீன் பண்ணணும்னு சொல்றீங்க அப்படின்னு எரிச்சலா தான் ஆவாங்க. ஆனா, அதே பசங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போயிட்டு வரும்போது, என்கிட்டயும் சில விஷயங்கள ஷேர் பண்ணுவாங்க. அவங்க வீடு என்னம்மா அப்படி வச்சிருக்காங்க, வீடு சுத்தமாவே இல்ல, கிச்சன பார்த்தீங்கன்னாலும் நீட்டாவே இல்ல. ரூம்லயும் சரி, ஹால்லயும் சரி, போட்டது போட்ட வாக்குல அப்படியே இருக்குது. அந்த வீட்ல அவங்க எப்படிதான் இருக்காங்களோ தெரியலன்னு வந்து என்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. நம்ம வீட்ல இருக்கிறப்பவும் சரி, நம்ம வீட்ல சில வேலைகள செய்யின்னு சொல்றப்பவும் சரி, புரிஞ்சுக்காத விஷயங்கள், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடுகளுக்கு போகும்போது, அந்த விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு புரியுது. உங்க குடும்பத்துக்கு நீங்க தான் முதுகெலும்பு. நீங்க எப்படி ஆக்டிவா வீட்ல இருக்கிற வேலைகளெல்லாம் செஞ்சு, உங்கள எப்படி புத்துணர்ச்சியா நீங்க வச்சுக்கிறீங்களோ, அதே மாதிரி தான் நம்ப பசங்களும் நம்பள பார்த்து எல்லா விஷயத்தையும் கத்துப்பாங்க. நிச்சயமா உங்களுக்காக இல்லனாலும், உங்க பசங்களுக்காக இத கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்த பிறகு உங்க மைண்ட்ல என்ன தோணுது? நீங்க நாளையிலேருந்து எப்படியெல்லாம் சேஞ்ச் ஆக போறீங்க? உங்க வீட்ல இருக்கிற வேலைகளெல்லாம் எப்படியெல்லாம் செய்ய போறீங்க? அப்படிங்கிறத பத்தி எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி மோட்டிவேஷனலான வீடியோ உங்களுக்கு வேணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, கமெண்ட்ல சொல்லுங்க. வாரத்துக்கு ஒரு வீடியோ நிச்சயமா உங்களுக்கு நான் அப்லோட் பண்றேன். தேங்க் யூ.